God's will. தேவ சித்தத்தை வாஞ்சிப்பது என்று. ஹalleluya. தேவ சித்தம் என்ன என்று முதல் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை வாஞ்சிப்பதற்கு நாம் தேவ வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்வோம். தேவனுடைய சித்தம் என்ன நமக்காக இருக்கும், அவருடைய சித்தம் என்ன என்று 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 3-4 என்ற வசனங்களிலிருந்து வாசித்து தொடங்குவோம். 1 தீமோத்தி 2வது அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் எழுந்து நின்று இந்த வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு இருக்கும் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தும். இந்த வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தும். நாங்கள் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை மூற்றும். எங்கள் இதயத்தை நாங்கள் தெரிந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் உடைய சத்திய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமேன், 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 ஆமேன். காருவோம். 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 3-4 என்ற வசனங்களில் நாம் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய வாஞ்சை என்ன? பிரியமான காரியம், அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. எது? எல்லா மனுஷர்களும் ரட்சிப்புக்குள் வருவதுதான் அவருக்கு நன்மையும் பிரியமாக இருக்கிற காரியம். அதனோடு கூட இன்னொரு காரியத்தையும் எழுதியிருக்கிறார். அவருக்கு நன்மையும் பிரியம் கொடுக்கிற காரியம் என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள் வந்தால் மட்டும் போதாது, அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நாம் சத்தியத்தின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு வருவது முதல் படிதான். ஹல்லேலூயா. த இனிஷியல், அதாவது ஃபர்ஸ்ட் படி தான் ரட்சிப்புக்குள் வருவது. அதற்கு பிறகு நிறைய வேலை இருக்கு. ஒரு விசுவாசிக்கு நிறைய வேலை இருக்கு. காலேஜில் அட்மிஷன் கிடைச்சா மட்டும் போதாது. காலேஜில் எந்த டிகிரி வாங்கணுமோ அதற்கான காரியங்களை உட்காந்து படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் அந்த டிகிரி கிடைக்கும். அதே ஒன்றமாக ரட்சிப்புக்கு வந்தால் மட்டும் போதாது, அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதற்கு அர்த்தம் அது அப்படின்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அதாவது ரட்சிப்பு என்பது சோசோ, எபிரேயர் மொழியில் அது சோசோ, 5 காரியங்களை கொண்டது. விடுதலை, சுகம், காப்புதல், பாதுகாப்பு, எல்லா காரியத்திலும் நன்மை. இந்த 5 காரியங்களை கொண்டதுதான் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் மட்டும் போதாது, நீதிமான் அறிவினால் தப்புகிறான். தேவார்த்தையில் இருக்கும் சத்தியத்தின் அறிவினால் அவன் விடுதலை ஆகுகிறான். எதிலிருந்து? பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆகிறான். இயேசு சிலுவையில் என்னென்ன காரியங்களை நமக்காக செய்து முடித்தாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த வார்த்தையின் சத்தியம் நமக்குள் ஒரு அறிவாக மாற வேண்டும். அறிவாக மாறுவதென்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அதாவது தாகமாக இருக்கும்போது நமக்குள் இருக்கும் அறிவு என்ன செய்யும்? என்ன செய்யும்? தண்ணி சாப்பிட வைக்கும் இல்லையா? போய் நேராக போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து சாப்பிடும். அது அறிவு. கரெக்டாக? அது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாகம் எடுக்கிறவன் நேராக போய் தண்ணீர் எடுத்து எங்கே தண்ணி சொல்லி தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்குள் தேவ வார்த்தையின் சத்தியம் அறிவாக இருந்தால் அதற்கு என்ன
தீர்வோ என்ன முடிவோ அதற்கான சத்தியம் நமக்குள் இருந்து தானாகவே வரும். அதில் நாம் செயல்படுவோம். எப்படி தாகம் இருக்கிறவன் தண்ணீரை தேடி ஓடுகிறானோ அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் வார்த்தையை தேடி ஓடுவோம். அந்த வார்த்தை நமக்குள் அறிவாக இருக்கும்போது அதுதான் அறிவு. ஒரு நிறைவை கொண்டு வருவதற்கு, அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு, ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு என்ன தேவை? நமக்கு அறிவு தேவை. ஒரு சேலஞ்ச், அதாவது ஒரு சவால் இருந்தால் அந்த சவாலை மேற்கொள்வதற்கு என்ன வேண்டும்? அது ஒரு சூத்திரமாக இருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது என்று ஒரு நமக்கு அது ஒரு அறிவாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் சத்தியம் தேவை. ரட்சிப்பில் இருக்கும் அந்த 5 காரியத்திற்கும் நமக்கு அந்த சத்தியத்தின் அறிவு இருந்தால்தான் அதிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியும். ஹல்லேலூயா. நாம் செஃபனியா 3வது அதிகாரம் 14 17 வரை வாசிப்போம். செப்பனியா 3வது அதிகாரம் வசனங்கள் 14 17 வரை. சியோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உடையவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். சியோன் குமாரத்தி என்றால் யாரை பற்றி சொல்லுகிறார்? சபையோரை பற்றி. சபையில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே நீ முழு ஹிருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. ஏன்? நமக்குள் ரட்சிப்பு வந்ததனால் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை செய்ததற்காக நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆனால் அந்த ரட்சிப்புக்குள் இருக்கும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் அதற்காக தான் சபைக்குள் நம்மை நாட்டியிருக்கிறார். சபைக்குள் என்ன தரப்படும்? தேவார்த்தையின் சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியம் எதற்காக தரப்படும்? அந்த சத்தியம்தான் நமக்கு ஒரு தேவ ஞானமாக இருக்கும். அதுதான் விசுவாசத்தை கொண்டு வரும். அந்த சத்தியம்தான் நம்மை தேற்றும். நமக்கு அதுதான் அறிவை தரும். அந்த சத்தியம் இல்லை என்றால், அந்த சத்தியத்தின் அறிவு இல்லை என்றால் இந்த பூமியில் நாம் ஒரு ஆளுகையின் வாழ்க்கை வாழ முடியாது. அன்றைக்கு ஆதாமத்தில் கர்த்தராகி தேவன் சொன்னார், அந்த அறிவின் விருட்சத்தை நீ புசிக்காது என்று. எதற்காக? அந்த நாட்களில் அறிவு தேவையில்லை. ஏன்? அந்த ஏதேனின் தோட்டத்தில் பாவம் இல்லை. அவர்கள் முற்றிலும் ஒரு இன்னசென்ட், அதாவது வெகுளித்தனமாக இருந்தார்கள். எந்த தீமையும் பற்றி அறியாதவர்களாக இருந்தார்கள் இந்த ஆதாமும் ஏவாளும். ஆனால் அவர்களுக்கு எந்த தீமை வருவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் நன்மையை தீமையை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல எல்லாம் நன்மை தான். ஏதேனின் தோட்டம் எப்படி இருந்தது? பரலோகம் போல் அந்த இடத்தில் நன்மை தான் இருந்தது. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொன்ன ஒரே காரியம் இந்த அறிவின் விருட்சத்திலிருந்து நீ புசிக்காது என்று. ஹல்லேலூயா. அதை மீறி புசித்ததனால் அவர்கள் பாவத்தை அவர்கள் மீதும் கொண்டு வந்தார்கள், இந்த உலகத்திலும் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு வரும் சந்ததியும் பாவத்தில் பிறந்தது, மரணம் வந்தது. அதாவது
சமீபத்தில் ஒரு ரிசர்ச் பண்ண ஒரு காரியத்தை நான் கடந்து வந்தேன். அதில் ஒரு மனுஷனுடைய அணுக்களை பற்றி சோதித்த போது, மனுஷனுடைய அணுக்கள் அதாவது சிருஷ்டி செய்யும் போது முதலாவதாக அந்த அணுக்களில் சாவுக்காக எந்த ஒரு நிலையும் இல்லை. இந்த இப்போ சாவுக்கு ஏதுவான அணுக்கள் தான் நமக்குள் இருக்கிறது. ஆனால் மனுஷனை சிருஷ்டி செய்யும் போது அந்த அணுக்களுக்கு சாவு இல்லை. ஹல்லேலூயா. அதாவது ஆதாம் ஏவாளுக்கு சாவே இல்லாத அளவுக்கு தான் அந்த அணுக்கள் இருந்தது என்று இந்த இப்போ இருக்கிற அணுக்கள் வைத்து அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பூமியில் வந்த பாவத்தினால்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த மரணம் வந்தது. இல்லை என்றால் நித்தியத்திற்கும் நாம் வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை சிருஷ்டி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு 900 வருடம் கழித்து தான் ஆதாம் மரித்தார். அப்படி இருந்தும் 900 வருடம் வரைக்கும் அவர் அப்படியே விட்டு வைத்திருந்தார். ஆனால் அவன் நித்தியத்திற்கும் ஜீவனோடு இருப்பதற்காக தான் கர்த்தராகிய தேவன் அவனை சிருஷ்டி செய்தார். நித்திய ஜீவனுக்குள், அதாவது கர்த்தருடைய ஆவியை அவனுக்குள் ஊதின பிறகு அந்த சரீரத்தில் மரணம் இல்லை. அவன் சத்தியத்தை மீறி, கர்த்தருடைய வார்த்தையை மீறி அந்த காரியங்களை செய்ததினால்தான் அவனுடைய வாழ்க்கையில் சாபம் வந்தது, அழிவு வந்தது. இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்யும்போது தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளும் நம்முடைய காரியங்களிலும் இன்னும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுங்க. நாம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை நாம் அனுசரித்து அதை கீழ்ப்படிந்து போகும்போது நமக்குள் அந்த தேவனுடைய ஜீவன் இன்னும் அதிகமாக பிரதிபலிக்கும். நம்முடைய காரியங்களிலும் தேவ ஜீவன் வெளிப்படும். ஹல்லேலூயா. அந்த காரியங்களில் மரணம் இருக்காது. ஹல்லேலூயா. நமக்குள் நித்திய ஜீவனை தந்த தேவன் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறேன். இனிமேல் உனக்கு மரணம் இல்லை. நீ இந்த பூமியில் என்ன செய்வாய்? இந்த பூமியில் தூங்குவாய், பரலோகத்தில் எழுந்திருப்பாய். அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் அந்த சாப கட்டிலிருந்து நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். முந்திய நிலைக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. நாம் இந்த பூமியில் தூங்குவோம், பரலோகத்தில் விழிப்போம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 8வது அதிகாரம், மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர், இயேசுவை மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருப்பதனால் நம்முடைய சாவுக்கு ஏதுவான அணுக்களை அது உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அதாவது நமக்கு மரணம் இல்லை, நம்முடைய அணுக்களுக்கு மரணம் இல்லை. அது தொடர்ந்து அணுக்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் என்ன இல்லை? அந்த அணுக்களுக்கு அழிவில்லை. அது எப்பொழுது அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும், நம்முடைய சரீரத்தில் அது வெளிப்படும். அது நமக்குள் ஒரு அறிவாக மாறும்போது, இது வார்த்தை எழுதின வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய
இதயத்திற்குள் எழுதப்பட வேண்டும். அது கலந்து போக வேண்டும். நம்முடைய இதயத்தில் அது அறிவாக கலந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னுடைய ஒவ்வொரு அணுக்களையும், சாவுக்குவதான ஒவ்வொரு அணுக்களையும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். எனக்குள் எந்த மரித்த அணுக்களும் இல்லை. எனக்குள் இருக்கும் எல்லா அணுக்களையும் கர்த்தர் ஆவியானவர் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. எந்த வியாதிக்கும் இடமில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இதை சொன்ன பிறகு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டும். நாம் அதுக்காக என்ன வேணாலும் சாப்பிட்டு, அதாவது நம்முடைய உடம்பை கெடுத்த பிறகு எவ்வளோ வேணாலும் நம்ம நாளையை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லி பயங்கர கவலையோடு இருந்து ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்ட பிறகு வியாதி வரக்கூடாதுன்னு சொன்னால் அது சாத்தியமில்லை. நம்முடைய உணவை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எதை சாப்பிடுமோ அல்ல அளவோடு சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் நாம் கவலைப்படாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த சரீரத்தின் அணுக்களை உயிர்ப்பிக்கிறார். அதே வண்ணமாக நம்முடைய அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்குவதற்கு அதற்கு ஒரு சக்தி இருக்குது. அப்போ தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வாழ்க்கையில் இருக்காது. அதே வண்ணமாக ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தை அறியும் போது நம்மளுக்கு அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. பண கஷ்டம் இருந்தால் பண கஷ்டம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றுவதற்கு அதற்கு ஒரு சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்து அந்த ஆவிக்குள் அது அறிவாக மாறும்போது அதற்கு பிறகு நமக்கு பண கஷ்டமே இருக்காது. கர்த்தர் சந்திப்பார் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும். 10 ரூபா தேவைன்னா 12 ரூபா கொடுப்பார், 2 ரூபா அதிகமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் குறையில்லாத வாழ்க்கை. தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய இச்சைகளை சந்திக்கும் தேவன் அல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கும் தேவன். ஹல்லேலூயா. இப்போ உலகத்திலே நான் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போது நேற்று பார்த்தேன் 24-10, அதாவது 20-4-10 ரூல். அதாவது ஒரு கார் வாங்கினா 20-4-10 ரூலை கொண்டு தான் வாங்கணும்னு சொல்லி, அது என்ன 20-4-10 என்று நினச்சேன். டவுன் பேமெண்ட்டு 20%, 4 வருஷத்துக்கு தான் அந்த கடன் இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த 10% தான் இஎம்ஐ இருக்கணும். அந்த இஎம்ஐ இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து 10% தான் இருக்கணும். அதான் 24-10. அதாவது அதுக்கு ஒரு ரூல் வச்சுருக்காங்க உலகத்தில். அப்படி சொல்லும்போது நாம் சாப்பிடுவதற்கு ஒரு ரூலை கர்த்தர் வச்சுருக்காரு. நம்ம எப்படி செயல்படணும், எப்படி கவலை இல்லாமல் செயல்படணும், அதுக்கு ஒரு சத்தியம் இருக்குது. ஏன் இதுக்கு சத்தியம் இருக்குது? இந்த சத்தியத்தின்படி நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஸ்ட்ரெஸ் இருக்காது, அந்த அழுத்தம் இருக்காது. அந்த அழுத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டியது. அதுக்காக தான் உலகத்துலேயும் ஒவ்வொரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீ செய்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ கரெக்டாக இஎம்ஐலாம் கட்டின்னு வருவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதாவது எல்லாமே இந்த பூமியில் இருக்கும் எல்லா காரியங்களும் அறிவினால் தான் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் தேவவார்த்தையின் சத்தியமே நமக்குள் அறிவாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து களி கூறு, கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி. ரட்சிப்புக்குள் வரும்போது கர்த்தர் என்ன செய்தார்? நம்முடைய ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இனிமேல் உனக்கு பிசாசுடைய தொல்லை இருக்காது. பிசாசுக்கு உன்மேல் எந்த ஒரு ஆளுகையும் இல்லை, எந்த ஒரு வல்லமையும் இல்லை. அவனை, பிசாசை இயேசு சிலுவையில் அவமாக்கியிருக்கிறார். அவனுக்கு எந்த வல்லமை இல்லாதபடி ஆக்கியிருக்கிறார். சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா.
இனி தீங்கை காணாதிருப்பேன். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். இஸ்ரவேலின் ராஜா என் மத்தியில் இருக்கிறார், இனிமேல் நான் தீங்கை காணாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. இது ஒரு சத்தியம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் தீங்கை காணாமல் இருப்பேன்? இஸ்ரவேல் ராஜா இயேசு என் மத்தியில் இருப்பதனால் இனிமேல் தீங்கை காணாதிருப்பேன் என்றால் பிசாசுக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வல்லமையும் இல்லை. அவனால் எந்த கிரியம் அவனால் செய்ய முடியாது. பிசாசுடைய வல்லமை அவமாக்கினார் சிலுவையில் இயேசு. ஹல்லேலூயா. அந்த நாளிலே, எந்த நாளிலே? ரட்சிப்பு வந்த நாளிலே, அந்த நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று, சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். பயப்படாதே, உன்னுடைய கைகள் தளர விடாதே. அதாவது கைகள் தளர, விசுவாசத்தில் நீ தளர்ந்து போகாது என்று. கை என்றால் அது விசுவாச கை. எடுப்பது கையினால் தான். விசுவாசம் எதற்கு? எடுப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. கையை தளர விடாதே. அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஆனால் ஆங்கிலத்தை அவர் கம்பீரமாய் உனக்காக பாடுவார். He'll sing for you. Hallelujah. அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவர் சங்கீதம், அவர் வந்து பாடுறார். Hallelujah. He is singing. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருந்தால் தான் பாட முடியும் இல்லை? கர்த்தர் நம்மை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அவர் கழுகுற, அவர் பாடுறாரு. ஹல்லேலூயா. ஏன்? நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய ஜனத்தின் வாழ்க்கையை எப்படி நான் மாற்றி விட்டேன், நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன், அவர்கள் வாழ்க்கையில் தீமையே வர முடியாது, அவர்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தளர வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான், விசுவாசத்துக்காக தான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியோ தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஹல்லேலூயா. ஆம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அது ஒரு சத்தியமாக நமக்குள் இருக்க வேண்டும். என் தேவன் என் நடுவில் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? என் நடுவில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். எங்கு போனாலும் அவர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்காக பாதுகாப்புக்கு தூதர்களை எனக்காக அனுப்பியிருக்கிறார். எங்கு போனாலும் என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை தொட முடியாது. கர்த்தருடைய தூதர்கள் என்னை காத்துக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு சபைக்கு கரெக்டாக வரணும். சபைக்கு வராமல் இருந்துட்டு என்னை தூதர்கள் காத்துக்கொள்வார் என்றால் சத்தியமே தெரியாமல் எப்படி அது அறிவாகும்? அந்த சத்தியம் அறிவாக மாறும்போது தான் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். முதல்ல கர்த்தர் என் மத்தியில் இருக்கிறார், அவரே எனக்கு அக்கினி மதிலாய் சுற்றி இருக்கிறார், என் மத்தியில் மகிமையாக இருக்கிறார், எனக்கு எதிராக எந்த தீமையும் வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. அதே தான் இந்த இடத்துல போட்டிருக்கு, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. ஏன்? கர்த்தர் உன் மத்தியில் இருக்கிறார். தீமை வந்தால் அது ஒரு வழியில் வந்து அது 7 வழியாக அது ஓடி போகும். ஹல்லேலூயா. அது ரட்சிப்பின் வல்லமை இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். கலாத்தியரில் 2:16 வாசிக்கும் போது, கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16 தமிழில். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. அதாவது
இந்த 2 வசனங்கள் நாம் வாசித்து அறிந்து கொண்ட காரியங்கள், ஒரு மனுஷன் அவனுடைய சொந்த கிரியையினாலோ அவனுடைய இதர எந்த காரியங்களாலும் அவனை நியாயம் தீர்க்க முடியாது. எது அவனை நியாயம் தீர்க்கும்? அவனுடைய விசுவாசம். எதன் மேல் விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், சிலுவையில் எனக்காக மரித்தார், புதைக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இப்பொழுது பிதாவுடைய வலது பாரிஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை அது அறிவாக நமக்குள் அறிந்து கொள்ளும்போது அந்த விசுவாசம் தான் நம்மை என்ன செய்யும்? நீதிமானாக்கும், நம்மை நியாயம் தீர்க்கும். நம்முடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பதற்கு காரணம் என்ன? அவர் கர்த்தராகிய இயேசு நமக்காக சிலுவையில் செய்த காரியத்தை நாம் அறிந்து விசுவாசித்து அறிக்கை இடுகிறோம் நம்முடைய வாயினால். நாம் முதல் அறிந்து அதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை இடுவதனால்தான் நாம் அந்த வார்த்தையின்படி, நம்முடைய விசுவாசத்தின்படி நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நம்மை அவர் நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? நாம் அதை அறிந்து அதை விசுவாசித்து அதை அறிக்கையிட்டதனால். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பில் இருக்கும் அந்த 5 காரியத்தை சொன்னேன். அதற்கு எல்லாம் இதுதான் தேவை. என்ன தேவை? முதல் அந்த சத்தியத்தை அறிய வேண்டும். அந்த அறிந்து இதை நான் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு உதவி செய்யும், இது கண்டிப்பாக என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கும். அதை விசுவாசித்த பிறகு என்ன? விசுவாசத்தினால் அது வாயினால் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் பேச வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நான் விசுவாசித்ததனால் நான் பேசினேன் என்று. ஹல்லேலூயா. எதை நம்முடைய வாயிலிருந்து வந்தாலும் அது இதனால் வருகிறது, நாம் விசுவாசித்ததனால் நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஏன் விசுவாசித்ததனால் பேசுகிறோம்? ஹிருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹிருதயத்தில் என்ன நிறைந்து இருக்கிறது? அதுதான் வாய் பேசும். ஹல்லேலூயா. இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லும்போது நாம் பேசுகிற வார்த்தை, விசுவாச வார்த்தை, அதன்படி தான் காரியங்கள் செயல்படும். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த 5 காரியங்கள், ரட்சிப்பில் இருக்கும் இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் முதலில் நாம் அந்த சத்தியத்தை அறிய வேண்டும், அது அறிவாக மாற வேண்டும், அதில் விசுவாசம் வளர வேண்டும், அதில் விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். அது விசுவாசமாக நமக்குள் வளரும் போது அதன்படி நம்முடைய வாய் பேச ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போது அதன்படி தான் நான் சொன்னேன், தண்ணி தாகம் எடுக்கிறவன் என்ன சொல்லுவான்? முதல்ல எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படிதான். வாய் என்ன பேசும்? தண்ணி கொண்டு வான்னு. எங்கே தண்ணி? கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க அப்படிங்க. வாய் பேசுது. ஏன்? அது அறிவாக மாறிடுச்சு. உள்ள எனக்கு தாகம் எடுத்தால் நான் தண்ணி குடிக்கணும், அது அறிவாக விசுவாசத்தோடு பேசுது, அது போய் எடுத்துக்கொள்ளணும். அதனால் அந்த எதாக இருந்தாலும் அந்த சத்தியம் நம்ம ஆவிக்குள் அது அறிவாக மாறும்போது அதன்படி தான் நாம் பேசுவோம். நாம் பேசினால் அதை நாம் சுதந்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாயினால் பேசும்போது அதை நாம் என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது உடனே நாம் பார்க்கவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் நாம் காண இருக்கிறோம். எதை பேசினோமோ அதை தான் நாம் காண இருக்கிறோம். எதை நாம் பேசினோமோ. ஹல்லேலூயா. நான் சுகமானேன், கர்த்தராக இயேசுடைய பரிசுத்த அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா என்று சொல்லும்போது நமக்கு அந்த நேரத்தில் சுகம் வரலனாலும் அந்த சுகம் நமக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறது. நாம் பேசின உடனே என்ன செய்கிறது? அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுவதற்காக அது செயல்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் அதனால்தான் அதை சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசமாக மாற்றி அதன்படி நம்முடைய வாய் பேசும்போது அதை நாம் சுதந்திரிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 8வது வசனம். அந்தபடி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? ஹல்லேலூயா. எக்காலம் எதற்காக ஊதுகிறோம்? இந்த காலத்தில் இப்போ
இஸ்ரேலில் நீங்கள் கேட்குறீங்க நியூஸில் சைரன் வருது. அந்த சைரன் வந்த உடனே தெரியுது எல்லாம் புறப்பட்டு நேராக நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். அதே நேரத்தில் இராணுவம் வந்து தயாராகிடுங்கன்னு சொல்லி சைரன் ஊற்றுறாங்க. சைரன் ஊதுறதுக்கு அதுதான் முன்னாடி என்ன இருக்கும், ட்ரம்பெட், அதாவது எக்காலம். எக்காலத்துக்கு ஊதின உடனே அந்த எக்காலத்தின் தொனி எப்படி இருக்க வேண்டும், அந்த யுத்தத்திற்கு கிளம்புகிறதுக்காக ஒரு தனி தொனி இருக்குது. அந்த தொனியை வாசிக்கும்போது தான் அந்த இடத்துல சேனைகள்லாம் எழும்புவாங்க. ஓ, யுத்தத்திற்கு நேரம் ஆயிடுச்சு, எழும்புவோம் என்று. அதனால் அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவான் சொல்லுங்க. அதாவது அந்தபடி என்றால் அது எப்படி அது அந்த எக்காலம் தொனிக்க வேண்டுமோ அதே வண்ணமாக தொனிக்கவில்லை என்றால் யாரும் வந்து அந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாக மாட்டார்கள். ஹல்லேலூயா. இதற்கு அர்த்தம் என்னென்றால் நாம் கேட்கிற சத்தம். ஹல்லேலூயா. அதாவது நாம் கேட்கிற சத்தம் எப்படி இருக்க வேண்டும், அது யுத்தத்திற்கு எழும்புகிற சத்தமாக இருக்க வேண்டும். அதான் அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன, ஏற்ற சத்தம். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும், விசுவாசத்தை எழுப்பும் நமக்குள். ஹல்லேலூயா. நாம் எதை கேட்கிறோம் என்பதை நாம் அறிந்து அந்த காரியத்திற்கு மட்டும்தான் செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உலகத்தில் நிறைய அவிசுவாச வார்த்தை வரும், பிசாசுடைய காரியங்கள் நிறைய பேசுவாங்க. அதற்கெல்லாம் செவியும் கொடுக்கக்கூடாது, அதை பேசவும் கூடாது. அதை செவி கொடுத்து அதன்படி பேசினாலே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை காணுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த தகுதியும் நாம் வெளிப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஏன், உலகத்தில் இருக்கும் அவிசுவாச வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் பேசும்போது, இப்போ பிள்ளைங்க எல்லாம் அந்த யூத் எல்லாம் இப்போ ஒரு மாதிரி இருந்தது, இந்த அமெரிக்கன் பிள்ளை மாதிரி பேசுகிறாங்க எல்லாம். அவங்க வாயிலேருந்து தேவையில்லாத வார்த்தை தான் வரும். இப்போ இந்த இங்கிலீஷ் பேசினாலும் சரி, தமிழில் பேசினாலும் சரி, அந்த தேவையில்லாத அந்த வார்த்தை நடுவில் வந்து தான் பேசுகிறாங்க. ஏன், அவங்க நினைக்க அப்போ தான் வந்து இப்போ இருக்கிற ஸ்டைல் அப்போ தான் அப்படி தான். அறியாத காரியம் என்ன, அதனால் அவர்களே வாய் வந்து கெட்டு போகிறது, அவருடைய வாய் ஜீவனை அற்று போகிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்குள் இருக்கும் நாவு, அந்த நாவு என்ன, ஜீவனை பேசுவதற்கு அருகதை இல்லை. அவர்கள் நீ எதை பேசினாலும் வார்த்தை, ஜெய வார்த்தை எதை பேசினாலும் அவங்களுக்காக செயல்படாது. ஏன், கீழானதை நீ மேலானதுக்கு பிரித்தால். ஹல்லேலூயா. அதாவது if you divide the precious from the vile, then only I'll be like your mouth. Hallelujah. வாசிங்க. Jeremiah. கிடைக்கல. 15 எரேமியா 15 15வது அதிகாரம் 19வது வசனம் 2வது பாகம். நீ தீழ்ப்பானத்திலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். கீழ்ப்பானத்தை வெளியேற்றிலிருந்து வெளியேறப்பெற்றதிலிருந்து நீ அதை பிரித்தால் அப்போவே நீ என் வாயை போல் இருப்பாய். கர்த்தராகிய தேவனுடைய வாயை போல் இருக்க வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்பான காரியங்களை, அதாவது ரொம்ப மோசமான வார்த்தைகளை நாம் தவிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து என்ன வர வேண்டும், வெளியேற பெற்ற வார்த்தை என்ன, தேவ வார்த்தை, சத்திய வார்த்தை வரும்போது தான் ஹல்லேலூயா நாம் கர்த்தராகிய தேவனுடைய வாயை போல் மாறுவோம். ஹல்லேலூயா. நாம் சொன்னால் ஆகும், நாம் கட்டளையிட்டால் நடக்கும். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிற வண்ணமாக அழைப்பதற்கு நம்முடைய வாயை கர்த்தர் வாய் போல் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதாவது நாம் எதற்காக இதை கண்டோம்? அந்தப்படி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? ஹல்லேலூயா. அதாவது கேட்கிற வார்த்தையை தான் நாம் பேசுவோம். நம்முடைய செவியை நாம் தவறான வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கக்கூடாது. நாம் செவியை மூட வேண்டும். அதாவது வாயை மூடி செவியை மூடி கண்களை மூடுறது எதற்காக? தீமையை காணக்கூடாது, தவறான வார்த்தையை பேசக்கூடாது, அதே வண்ணமாக தவறான காரியங்களை கேட்கவும் கூடாது. ஹல்லேலூயா. அதாவது உலகத்தில் இருக்கும் காரியம் அது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த 3 காரியத்தினால்தான் நம்முடைய ஆவிக்குள் தீட்டு வருகிறது. தவறான காரியங்களை காணும் போதும், கேட்கும் போதும், பேசும் போதும் ஹல்லேலூயா நமக்குள் தீட்டு வருகிறது. அந்த தீட்டு வந்தால் நாம் தேவனுடைய ஆவியில் வல்லமையில் தேவ வார்த்தையின் சத்தியத்தில் நாம் செயல்படுவதற்கு அது தடையாக இருக்கும். அது நம்மை செயல்பட விடாது. ஹல்லேலூயா. தீட்டுப்பட்ட அந்த 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 பாத்திரத்தை கர்த்தராகிய தேவன் உபயோகிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். என்ன நாம் கேட்கிறோம், எதை நாம் பேசுகிறோம், எதை நாம் காண்கிறோம் என்று. ஹல்லேலூயா. அப்படி இருந்தால்தான் சரியான வார்த்தையை நாம் கேட்டு சத்திய வார்த்தையின்படி பேசும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். எதை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம்? டிசைரிங் காட்ஸ் வில், அதாவது தேவனுடைய சித்தத்தை வாஞ்சிப்பது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை வாஞ்சித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஹல்லேலூயா நாம் எதை கேட்கிறோம் என்பதை நாம் ஜாகிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக நீதிமொழிகள் 10:24 வாசித்து முடித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனம். துன்மார்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகின்ற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 2வது பாகம் மட்டும் வாசிப்போம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதாவது நீதிமானுடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாஞ்சைகளை யார் நிறைவேற்றுவார்? கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவார்? ஹல்லேலூயா. அவர் நீதிமானாக இருப்பதனால் கர்த்தரே அவனுடைய வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதாவது தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதை வாஞ்சிக்கும் போது ஹல்லேலூயா கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்தின காரியம் என்ன? நாம் ரட்சிப்பில் வருவதுதான் கர்த்தருக்கு மேலான ஒரு வாஞ்சை. அதே நேரத்தில் அந்த ரட்சிப்புக்குள் வந்தவர்கள் அந்த ரட்சிப்பில் இருக்கும் 5 காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும், அது பிரதிபலிக்க வேண்டும் என்றுதான் அவருடைய வாஞ்சை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை நமக்குள் வரும்போது தான் அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும், தேவ சித்தம் நமக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு வந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் இங்கே வர்றவங்கள ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சர்வீஸ் மட்டும்தான் பார்க்குறேன். மீதி இருக்கிற 3 சண்டே நிறைய பேர் வரதில்லை. உங்களுடைய ரட்சிப்பில் நீங்கள் அவ்வளோ கவனம் செலுத்துறதில்ல. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டாருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் வந்தால்தான் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இவங்க போகிறாங்களே நானும் போனேன் என்று வாஞ்சை வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எனக்கு வேணாம் இந்த கம்யூனியன் சர்வீஸ் மட்டும் போனால் போதும்னு நினச்சா அது சரியில்லை. அது ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். நாம் ஜாகிரதையோடு தேவ பயத்தோடு நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஹல்லேலூயா சபை கூடுதலை
விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அதாவது சபை எப்போ கூடுறாங்க? டெய்லி கூடுறோமா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கூடுறோம். அந்த ஒரு நாள் வரத்துக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் என்ன ரட்சிப்புக்கு வந்திருக்கீங்க? ரட்சிப்பை எவ்வளோ உதாசீனப்படுத்துகிறீங்க? வேலைக்கு கரெக்டாக போகிறீங்களே, இல்லைன்னா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. இங்கே ரட்சிப்பை பற்றி நாம் வாஞ்சியாக தேவவார்த்தையின் சத்தியத்தை கேட்கலன்னா ரட்சிப்பில் இருக்கும் வல்லமை உங்களுக்கு இன்னும் தெரியல. இப்போ இருக்கிற வேலை விட பயங்கரமான வேலை உனக்கு வரும். இப்போ கிடைக்கிற வருமானத்தை விட 2 பாகம் 3 பாகம் மடங்கு ஹல்லேலூயா கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஏதோதோ தேடி ஓடிக்கொண்டிருக்கீங்க, ஆனால் வெள்ளியும் பொன்னியும் தேடுகிற வண்ணமாக என்னுடைய சத்தியத்தை நீ தேடு என்று சொன்னதுக்கு காரணமே என்ன? வெள்ளியும் பொன்னையும் தேடி கண்டிப்பாக ஓடுவாங்க, ஆனால் சத்தியத்தை தேடி ஓட மாட்டாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதான் நீ உன்னுடைய வேலைக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஓடுற வண்ணமாக நீ ஒரு நாள் சத்தியத்தை தேடி ஓடிவா. ஹல்லேலூயா. அதாவது கம்யூனியன் சர்வீஸ்க்கு மட்டும் வரவங்களை நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும் நீங்கள் வரதில்லைன்னு. உங்கள் முகத்தை எனக்கும் தெரியும், நீங்கள் எப்போ எவ்வளோ ரெகுலராக வர்றீங்கன்னு. இது இது என்டர்டெயின்மெண்ட் இடம் கிடையாது, நம்ம கற்றுக்கிற இடம். ஹல்லேலூயா. எதற்காக வருகிறோம்? சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். இந்த சத்தியம் எனக்கு தேவையில்லை இப்படி தான். அப்புறம் திருப்பி ஜெபம் கேட்காதீங்க, எனக்கு இது சாத்தியம் படல, இது பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. சத்தியத்தை இனிமேல் கற்றுக் கொடுக்க தான் கர்த்தர் ஹல்லேலூயா என்னை அனுப்பியிருக்கிறார். அந்த சத்தியத்தில் வளர்ந்து நீங்களே என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும். ஜெபத்தினால் தீர்வு வராது, ஜெபிச்சுடனே போயிடும், அது திரும்பி பிரச்சனை வரும். நித்தியத்திற்கும் அந்த பிரச்சனை உங்களை வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும்னா அது சத்தியத்தினால் மட்டும்தான் வெளியேற்ற முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதனால் உங்களை கெஞ்சி கேட்குறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சேருங்க. கம்யூனியன் சர்வீஸுக்கு மட்டும் வந்தால் போதாது. கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் என்ன? ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்புக்கு வருவது மட்டுமல்ல, நான் அது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3, 4 எங்கேயாவது பெருசாக உங்கள் வீட்டில் எழுதி வைங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகர் ஆகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சித்தமுள்ளவராக, அவருடைய சித்தம் என்ன? நாம் ரட்சிப்புக்கு வந்தால் மட்டும் போதாது, நாம் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா.